ஆத்துல துரித வச்சுக்கிட்டு கண்ணையனை அடிச்சு கையொடிச்சிருக்கான் பையன். இப்ப பொழப்பு போச்சுன்னு புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நிக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? கையத்தானே உடைச்சிட்டான, கழுத்தை அறுத்து விட்டான். 10,000 ரூபாய் தரேன், வயிற்று செலவுக்கும் வைத்திய செலவுக்கும் வச்சுக்கிட சொல்லுங்க. கணக்கு பிள்ளை, அவர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஓ மகன் சுந்தரபாண்டியனோட 2 கையையும் உடைக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் 20,000. என்ன சொல்ற? பின்ன என்னடா, கைய கால உடைச்சிட்டு காசு விட்டறிய சொல்றதுக்கு இதுல கசாப்பு கிடையா? காட்டு முன்னாடி தினமும் அடிச்சிருக்கான் உன் மகன். கேட்டா பணத்தை கொடுத்து பைசல் பண்ண சொல்றேன். இந்த ஊர்ல நானும் ஒரு பெரிய மனுஷன். கேவலம் அழுக்கு துணி தூக்கிற ஒரு பரதேசி பயலுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத. யாரா அழுக்கு துணியை துவைக்கிறவன்? கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளை ஆக்கிட்டு இருக்காண்டா இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளையும் சொல்லி நின்று பேசிக்கிட்டு இருக்க. மதம் மறந்து ஜாதி மறந்து மனுஷங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்கன்னு உறவுக்கு கட்டுப்பட்டு ஒன்னா வாழ்ற ஊருடா